பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தோட கதவு எங்கே இருக்குது தெரியுமா? அது உங்கள் கையில் இருக்கும் பைபிள் தான். அதை நேசிக்கிறவங்க பெரிய பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பிரியம், இரவும் பகலும் தியானம், பாக்கியம். இது ஒரு பொதுவான ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, இது ஒரு அடையாளம். யாரை கடவுள் உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத காட்டும் ஒரு அடையாளம். பைபிள் மேலே இருக்கிற ஒரு லவ் இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கருமேகமாக தான் இருக்கும். ஆனால் தேவ வசனத்தை, வேதத்தை நேசிப்பவர் கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். அது என்ன வேதத்தில் பிரியம் அப்படின்னா என்ன? ஒரு புக்கை படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்லை. ஒரு கடமைக்காக இன்னைக்கு டெய்லி பைபிள் படிக்க சொல்லியிருக்காங்க, டெய்லி பைபிள் படித்தா ஆசீர்வாதமா அப்படின்னு வாசிக்கிறது கிடையாது. இல்லை தொடர்ந்து வாசிக்கணும், ரொட்டீனாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 பேதுரு 2:3 படிக்கலாம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்ம வளரணும்னா புதிதா பிறந்த குழந்தை போல இருக்கணும். புதிதா பிறந்த ஒரு குழந்தை பாலுக்கு அது எப்படி ஏங்குமோ, எப்படி அது பசிக்கு ஆற்ற நினைக்குமோ, அது போல நம்ம திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருக்கணுமா. வேதம் மீது நமக்கு ஒரு பசி வரணும். அப்போதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில மாற்றம் வரும். தியானம் அப்படின்னா என்ன? ஒரு வசனத்தை பத்தி ஆழமா சிந்திப்பது, நம்ம அதை பத்தியே ரிப்பீட்டா யோசிக்கிறது. இந்த வசனம், இந்த வார்த்தை எனக்காகவே எழுதப்பட்டது அப்படின்னு உணருது. அதாவது இரவும் பகலும்னா என்ன? வேலை செய்யும் போது, வீட்டில் வேலை செஞ்சும் போது, பஸ்ஸில் போகும்போது, பைக்கில் போகும்போது, நடக்கும்போது, இல்லை நீங்கள் துக்கமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கும் போதும், பயம், எல்லாவற்றிலும் அந்த வசனம் நம்ம கிட்ட பேசும். யோசுவா 1:8 பாருங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தெளிவா கொடுத்துருக்கு. இரவும் பகலும் நம்ம அதை தியானிக்கணும். நம்மளோட மனசுல வெளியே போகும்போது உலக காரியங்களாம் பைபிள் படிக்கும் போது மட்டும் அதோடைய வசனத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையும் யாருக்காகவோ, மோசே காலத்துல மோசேக்காக சொன்னதும் யோசுவாக்காக சொன்னதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஆண்டவர் பேசின வார்த்தை ஒவ்வொன்றுமே அது நமக்காக நிறுத்திடலாம். அந்த வசனம், அந்த வார்த்தை உங்க லைஃப்க்கும் ஆசீர்வாதமா இருந்து வார்த்தையா இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையும். இந்த தியானம் சரி, தியானம் பண்ணா அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றும்? ரோமர் 12:2 பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். வேத வசனம் நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள், என்னால முடியாது, நான் வேஸ்ட், எனக்கு அது தெரியாது, எனக்கு அது வராது, நமக்கெல்லாம் அது நடக்குமா, எனக்கெல்லாம் ஒரு நல்லதே நடக்காது, எனக்கெல்லாம் ராசி இல்லை, இது போல விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப பழக்கப்பட்டிருக்கோம். மற்றவங்கெல்லாம் நம்மளை குறை சொல்லவே தேவையில்லை, நம்மளே போதும், நம்முடைய வார்த்தையே போதும். 2வது பயத்தை அகற்றுறது. ஏசாயா 41:10 வேத வசனம், ஒவ்வொரு வசனம் நம்ம வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து நமக்கு பயமா இருந்தா அந்த வசனம் நம்ம பயத்தை அகற்று. நம்ம மனது மாறணும்னா நம்ம மனதை புதிதாக்குது. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த வரி மட்டும் நம்ம தியானிச்சா நமக்குள்ள என்ன பயம் இருந்தாலும் சரி, கடன் பயமா இருக்கட்டும், எந்த வகை பயமா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த பயம் ஓடியே போகும். அதை நம்ம விசுவாசிக்கிறதும் அதை தியானிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. 3வது நம்ம வழி நடத்துது. சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தாவீதுராஜா என்ன சொல்றாரு? உங்க வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்குன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில குழப்பம் இருக்கா சகோதரனே, சகோதரியே? பைபிளை தியானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வழி தவற மாட்டீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கால்களுக்கு அது தீபமா இருக்கும். நீங்க தவறான வாழ்க்கைக்கும் தவறான பாதைக்கும் தப்பான செயலுக்கும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு விஷயத்துக்கும் உங்களோட கால்கள் அந்த வசனம் விலக்கி காக்கும். 4வது, சோதனையே கடக்க உதவி செய்யும். மத்தேயு 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே வசனத்தால் தான் சாத்தானியை ஜெயிக்கிறார். அப்ப நம்மால வசனம் இல்லாம ஜெயிக்க முடியுமா? வசனம் இல்லாம வாழ்க்கையை நம்ம நகர்த்த முடியுமா? இந்த வசனம் நம்மளுடைய விஷயங்கள்ல, உங்களோட குறைகள்ல எதுலெல்லாம் நீங்க தேடுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க நம்பினீங்கன்னா அந்த வசனங்கள் கிரியை செய்யும். எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தியானிக்கிறதுனால நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் நிறைய நிலையான ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தேடும் போது சங்கீதம் 1:3 பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் ஏற்ற காலத்தில் கனி தருவான். நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகள் நம்ம யோசிக்கிறோம். அந்த குறைய நினைச்சுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், வேற என்ன நடக்குது, எனக்கு பேசிக்கா ஃபண்டமெண்டலா எனக்கு என்ன சொல்ற அடிப்படையா கிடைக்க வேண்டிய விஷயங்களே எனக்கு வேலைக்கு கிடைக்கல, நேரத்துக்கு கிடைக்கல, காலத்துக்கு எனக்கு கிடைக்கல. வேலையா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், பிள்ளை பெறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மையே ஆராய்ந்தா முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட அந்த வேதம் வாசிப்பு இருக்கா, தவறாமல் ஜெபம் செய்வது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. 100% இருக்காது. தேவனுடைய வசனம், இந்த வேத வசனம் ஒருபோதும் நம்ம அந்த தப்பான விஷயங்களை, தவறான விஷயங்களை, பொய்யான விஷயத்த சொல்லாது. அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் கண்டிப்பா எப்படி இருப்பானா? ஆசீர்வாதமா இருப்பான். ஏற்ற காலத்தில் கனியை தருவானா. இலையுதிராது இருக்கிற மரம் எங்கேயாவது இருக்கா? ஆனா வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அவன் கையிட்டு செய்கிற விஷயங்கள் எல்லாமே வாய்க்கும். உங்க வாழ்க்கையில தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நேரத்துல கனி தரக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். யோசுவா 1:8 பார்க்கலாம். நீங்க அதை நேசிக்கும் போது உலக பிரமாதமான காரியங்கள் எல்லாமே நம்மளை பிடிக்காம ஆயிடும். நமக்கு அதை நான் ஒவ்வொருத்தருக்குமே அது உணரும் போது தெரியும், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லாதது. ஃபோனில் நான் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நேரம் பெர்மனண்ட்டாக நம்ம கூடவே வருவாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். உறவுகள்லாம் எப்பவுமே நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஈவன் நம்ம ஃபேமிலிஸ் கூட நம்மளை எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் நம்ம தேடி வர்றது, அது எந்த வயதாக இருக்கட்டும், நீங்கள் கடைசியாக வர்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம வேதம், ஆண்டவருடைய சந்நிதி மட்டும்தான். அங்கே நீங்கள் நிற்கும் போது நம்ம லைஃப்பை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சமாதானத்தை தரவர் நம்மளுடைய ஆண்டவர் மட்டும்தான், வேத வார்த்தை மட்டும்தான். அப்புறம் முடிவெடுக்கும் திறன் நமக்கு தெளிவாகுமா. வேதம் நமக்குள்ள ஞானத்தை வளர்க்குது. சங்கீதம் 119 130 வசனத்தை பார்க்கலாம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். எதுவுமே தெரியாதவங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா கேளுங்க. அவரை கேட்காதீங்க, இவரு கேட்காதீங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் படிக்காதவர், அவருக்கு அனுபவம் இல்லை. நம்ம வேத வசனம் நமக்குள்ள இருந்தா அவங்கள மாதிரி ஒரு ஞானமான நீங்க பார்க்கவே முடியாது. அது என்னுடைய சொந்த வாழ்க்கையில என்னுடைய அம்மா எடுக்கிற டெசிஷன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட கேட்குறேன், எப்படிம்மா நீ படிச்சதில்லை, 9th தான் படிச்சிருக்க, எப்படி உன்னால இந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுக்க முடியுதுமான்னு கேட்பேன். அவங்க சொன்ன வார்த்தை, எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு ஞானம் முக்கியம். அது சின்ன கடைக்கு போகிற விஷயமா இருக்கட்டும், சின்னதாக சமைக்கிற விஷயமா இருக்கட்டும், வீடு கிளீன் பண்ணுறதா, சுத்தமாக வச்சுக்கிறதா விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு ஞானம் அவசியம்பா. அந்த ஞானம் இது ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, நம்ம வேதத்தை தேடும் போது ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கும் திறன் அதிகமாக கொடுத்து தெளிவுள்ளதா ஆக்குறார். அடுத்ததா, தேவனோடு நமக்கு நெருக்கம் அதிகரிக்குமா. தேவனோடு உங்களுக்கு நெருங்கணும், அவரோட நெருங்கி பழகணும், ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரே வழி பைபிள் மட்டும்தான்.
ஆண்டவர் பேசுற ஒரே ஒரு விஷயம் டெலிஃபோன்லயோ இல்ல கனவுலையோ அப்படியெல்லாம் கிடையாது. வேதத்து மூலமா உங்ககிட்ட பேசுவார். நீங்க ஆண்டவரோடு கூட பேசுற விஷயம் ஜெபம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற விஷயம் வேதம். ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க, அதை 10 முறையாவது மெதுவா படிங்க, மெதுவா சொல்லுங்க. அதில் இருக்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்துங்க. எப்பொழுதுமே அதை நீங்க உங்க லைஃப்ல செய்யுங்க. கடைசியா நம்ம என்ன சொல்லணும்னா, வேதாகமத்தை நேசிப்பவர் தான் எப்போதுமே வாழ்க்கையில நிலைச்சு நிற்பாங்க. உங்க வாழ்க்கையில இருந்து சாபத்தையும் தோல்வியும் பயத்தையும் அள்ளி வெளியே வீசக்கூடிய சக்தி தேவ வசனத்தில் தான், இந்த வேத வசனத்தில் தான். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உங்க வசனத்தில் பிரியமா இருக்கிற இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க வசனம் எங்களை மாத்தட்டும், உயர்த்தட்டும், எல்லாவற்றிலும் பாக்கியவான்களாக ஆக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.